ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாயாசம் புதுசாக சமைக்க பலகாரங்க கூட நினச்ச உடனே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதை நம்ம பிரசாதமாகவும் செய்யலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை மட்டுமே வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பாயாசம் தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு நம்ம பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே மெசரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பேனில் சேர்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்பவே கார் மாறிடக்கூடாது. லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டு அதுலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும், பாசிப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வெந்து வர்றதுக்கு அளவு சரியாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 4 விசில் வேக விடுங்க. 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாயசம் நல்லா தித்திப்பாக இருக்கும். ஒருவேளை இனிப்பு குறைவாகவே போதும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. இனிப்பு அளவாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் முழுமையாக கரையிற வரைக்கும். பாகுப்பதம் வந்துடக்கூடாது. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சுன்னா போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க, இருக்கட்டும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கருமே 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா குலைவாக மலர்ந்து வந்திருக்கு. கரெக்டாக 3லேருந்து 4 விசில் வேக விட்டீங்க அப்படின்னா தான் பருப்பு இந்தளவுக்கு நல்லா வெந்து வரும். பருப்பு நல்லா வெந்துச்சுன்னா தான் நமக்கு பாயாசமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் கொஞ்சம் மண் தூசி இருக்கிறதுனால இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்குறேன். இதுவே நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வெள்ளைப்பாக உள்ள சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு பருப்போட ஒன்றா நல்லா சேர்ந்து வர அளவுக்கு பாருங்கள். இது மாதிரி கரண்டியில் நல்லா மசிச்சு விட்ட மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் பருப்பு நல்லா மசிஞ்சு பாயசம் நல்லா திக்காகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் 1 மூடி தேங்காயில் 1 கப் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வடித்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விடுங்க. ஸோ இந்த பாயசம் ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஒருவேளை ரொம்பவே திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இன்னும் 1 கப் தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க, சரியாக போயிடும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாயசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை அதிக நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி ஜஸ்ட் லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுனாலே போதும். அவ்வளோதான். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு அடுத்தது நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து இதோட சேர்த்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் பாயசத்துக்கு அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நெய் உருகனதும் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை எடுத்துருக்கேன், அதோட சேர்த்துட்டு இதையுமே நல்லா வறுத்தரலாம். இப்போ இதில் நம்ம சேர்க்குற முந்திரி திராட்சை இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா திராட்சையும் நல்லா வறுப்பட்டு நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை நெய்யிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இது நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது மாதிரி கடைசியாக நம்ம கொஞ்சமாக தேங்காயை வறுத்து சேர்க்குற போது பாயசம் குடிக்கிறம்போது இது வாயில் கடிப்பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தேங்காயும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பாயாசத்தோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அதையும் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம பருப்பு பாயசம் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் வெளியில் வச்சுருந்து அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாரம்பரியமான பருப்பு பாயாசம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற பாயாசத்தோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக 10 பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயசம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.